அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 257வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான சென்னையில் இருக்கும் திருவலிதாயம் அல்லது பாடி என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் வலிதாயநாதர், வல்லீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் ஜெகதாம்பாள், தாயம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை நகரின் மேற்கு பகுதியில் பாடி என்னும் இடத்தில் இந்த ஸ்தலம் அமையப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது சென்னைக்கு அருகில் உள்ள பாடி என்னும் இடமே திருவலிதாயம் என்னும் ஸ்தலமாகும். பரத்வாஜர், ராமர், ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன், இந்திரன், வலியன் என்னும் கருங்குருவி முதல்வோர் வழிபட்டு வேறுபட்ட ஸ்தலம். பரத்வாஜ முனிவர் வலியனாக, அதாவது கருங்குருவியாக சாபம் பெற்றார். அச்சாபம் நீங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூசித்து சாபம் நீங்க பெற்றார் என்பது தலவரலாறாகும். பிரம்மாவுக்கு கமலை, வள்ளி என 2 பெண்கள் தோன்றினார்கள். அவர்களை விநாயகர் மணந்து கொண்டார் என்று வரலாறு ஒன்று சொல்லுகின்றது. சென்னையின் ஒரு பகுதியான பாடி என்ற இடத்தில் அமைந்துள்ள வல்லீஸ்வர ஆலயம் தேவார காலத்தில் திருவலிதாயம் என அழைக்கப்பட்டது. சென்னை ஆவடி சாலையில் பாடி டிவிஎஸ் லூகாஸ் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி எதிரே உள்ள கிளைப்பாதையில் சென்று இந்த கோவிலை அடையலாம். பரத்வாஜ முனிவர் கருங்குருவியாக வந்து இந்த ஸ்தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இந்த ஸ்தலம் திருவலிதாயம் என்றும் இறைவன் வலிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். 3 நிலைகளை உடைய கிழக்கு வாசல் கோபுரமே பிரதான கோபுரமாகும். கோபுர வாசல் வழியாக உள்ளே நுழைந்ததும் ஒரு விசாலமான வெளிப்பிரகாரம் இருக்கின்றது. அதில் கொடிமரம், நந்தி இரண்டும் சுவாமி சன்னதிக்கு நேர் எதிரேயே இருக்கின்றன. வலதுபுறத்தில் குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. குரு பரிகார தலங்களாக சொல்லப்படும் ஸ்தலங்களில் திருவலிதாயமும் ஒன்றாகும். குரு பகவான் தன்னை பற்றி இருந்த தோஷம் நீங்க இந்த ஸ்தலத்தில் தவம் இருந்து சிவனருள் பெற்றார் என்பதால் இந்த ஸ்தலத்தில் குரு பகவானுக்கு தனி சிறப்பு உண்டு. வெளிப்பிரகாரத்திலிருந்து உள்மண்டபத்தில் நுழைந்தவுடன் மூலவர் திருவலிநாதர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. சுவாமி சன்னதி கருவறை கஜப்பிரஷ்ட விமான அமைப்பை உடையது. உள்பிரகாரத்தின் வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் தாயம்மை சன்னதி இருக்கின்றது. அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரே தெற்கு வெளிப்பிரகாரத்தில் சிம்ம வாகனம் அம்பாளை நோக்கியவாறு இருக்கின்றது. ஈசன் கருவறையின் உள்ளேயும் ஒரு அம்பாள் திருவுருவம் இருக்கின்றது. அம்பாள் திருவுருவம் ஒரு காலத்தில் பின்னப்பட புதிய மூர்த்தம் செய்து அதை வெளியே தெற்கு நோக்கி இருக்குமாறு பிரதிஷ்டை செய்தார்கள். பின்னமான மூர்த்தத்தை ஈசவன் கருவறைக்கு உள்ளே வைத்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. உள்பிரகாரத்தில் சூரியன் 4 கரங்களுடன் இருக்கின்ற பாலசுப்பிரமணியர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோரின் உருவச்சிலைகள் இருக்கின்றன. ஈசன் கருவறை பின்புற கோஷ்டத்தில் அநேக தலங்களில் லிங்கோத்பவர் தான் இருப்பார். ஆனால் இங்கு மகாவிஷ்ணு காணப்படுகின்றார். மகாவிஷ்ணு அவரின் அம்சமான பரசுராமர், ராமர் ஆகியோர் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலங்களில் எல்லாம் லிங்கோத்பவர் இருக்கும். அந்த இடத்தில் மகாவிஷ்ணு இருக்கின்றார். அவ்வகையில் இஸ்தல இறைவனை ராமர் வழிபட்டுள்ளார். மேலும் சோமஸ்கந்தர், வள்ளி தேவியானிடம் கூறிய முருகன், அனுமன் பூஜித்த அனுமலிங்கம், இந்திரன், சாபம் நீக்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதிகள் போன்றவை இருக்கின்றன. பரத்வாஜ முனிவரால் பிரதிஷ்டை செய்து வணங்கப்பட்ட ஒரு சிவலிங்கமும் உள்பிரகாரத்தில் இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் சுப்பிரமணியராக ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவி இருவருடனும் கிழக்கு நோக்கி எழுந்தள்ளிருக்கின்றார். திருப்புகழில் இந்த ஸ்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் இருக்கின்றது. கோவிலில் உள்ள தூண்களில் நடராஜர், முருகர், கோதண்டராமர், மச்சாவதார மூர்த்தி, கூர்மாவதார மூர்த்தி ஆகியோரின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சமயம் பாரத்வாஜ மகரிஷி சாபம் காரணமாக கருங்குருவியானார். அவர் திருவலிதாயம் வந்து ஒரு தீர்த்தம் உண்டாக்கி இந்த ஸ்தலத்து இறைவனை பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றார். நவக்கிரக சன்னதிக்கு எதிரே உள்ள கிணறு அவரால் உருவாக்கப்பட்ட பாரத்வாஜ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. பாரத்வாஜ மகரிஷியால் இஸ்தல இறைவன் வழிபடப்பட்டுள்ளதால் இந்த ஸ்தலம் பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலமாக விளங்குகின்றது. பிரம்மாவின் 2 பெண்கள் கமலி, வள்ளி என்பவர்கள் இந்த ஸ்தலத்து இறைவனை பூஜித்து விநாயகரை
இறைவன் ஆணைப்படி திருமணம் புரிந்து கொண்டார்கள் என்று தலபுராணங்கள் கூறுகின்றன. விநாயகர் மணக்கோலத்தில் இருப்பதால் திருமண தடை உள்ளவர்கள் இவருக்கு மாலை அணிவித்து வழங்கி அவர் அணிந்த மாலையை தாங்கள் அணிந்து கொண்டு கோவிலை வலம் வந்து வழிபடுகிறார்கள். இதனால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. ஜோதிட ரீதியாக குருவின் பார்வை வரும் வேளையில்தான் திருமணம் நிச்சயமாகும். நல்ல வரன் அமைய வியாழக்கிழமைகளில் இங்குள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம், கொண்டைக்கடலை மாலை அணிவித்தும் வழிபடுகின்றார்கள். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்ரீதர்.